ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? விஜயா வீட்டில் பூஜை பண்ணுற அம்மா வந்து உங்கள் வீட்டில் இந்த 2வது மருமக உங்கள் வீட்டில் இருந்தால் உன் தாலிக்கே ஆபத்து, முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொன்னதுலேருந்து விஜயா ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா. அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள், அவள் இருந்தால் என் தாலிக்கே ஆபத்து, உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கா. வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்குமா நீங்கள் முதல்ல இதெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க, அவங்க வந்து என்னமோ வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்காக மீனா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியுமா, அதெல்லாம் வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறான். விஜயா வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டு போயிடா. அவள் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து போயிடுறா. விஜய் அழுதுகிட்டே வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணுறா. சிந்தாமணி அட்டன் பண்ணோடனே சிந்தாமணி இந்த மாதிரி வீட்டில் பூஜை பண்ண ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க வந்து என் தாலிக்கே வந்து ஆபத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க, அதுக்கு ஏதாவது பரிகாரம் கேட்க வேண்டியதானே? ஆமாம், அதுக்கு பரிகாரம் கேட்டதுக்கு தான் மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்கிறாங்க. அவள் இந்த வீட்டில் இருந்தாலே உங்கள் தாலிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை செய்ய வேண்டியதானே மாஸ்டர், அந்த பொண்ணை வெளியே அனுப்ப வேண்டியதானே, உங்கள் தாலிக்கு ஆபத்துன்றாங்க, அப்புறம் ஏன் நீங்கள் என்ன வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் வீட்டில் யாருமே கேட்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறத முத்து மீனா யாருமே சொல்கிறத கேட்கவே மாட்றாங்க, என் வீட்டுக்காரர் கூட கேட்க மாட்டுறாரு அப்படின்னு விஜயா வந்து அழுதுகிட்டே வந்து பேசுகிறா. சரி, அந்த அம்மா தான் சொல்கிறாங்களே, இவளுக்கு அக்கறை இருந்தால் இவளாக வீட்டை விட்டு நேரம் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே, அவளும் என்ன குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டே இருக்கா வீட்டில், யாருக்குமே என் தாலி மேலே வந்து அக்கறையே கிடையாது, என் வீட்டுக்காரர் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து பேசுகிறா. அந்த அம்மா சொன்னதெல்லாம் உண்மையாலே நடக்குமா, அந்த அந்த அம்மா சும்மா சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி விஜயை கேட்குறா. இல்லை மாஸ்டர், அந்த அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும், நீங்கள் வேணால் நாளைக்கு என் கூட கோயிலுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அங்கே நிரூபித்து காட்டுறேன், முதல்ல மீனா வெளியே அனுப்புறதை பாருங்கள், அப்போ தான் உங்கள் தாலிக்கு வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து விஜயாவை ரொம்ப ஏற்றி விட்றா. விஜயா ஃபோனை வச்சதுக்கப்புறம் சிந்தாமணி பேசிக்கிறா. அவளா மீனா எப்படி என்ன ஆட்டம் போட்ட, இருடி உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேசிகிட்டு இருக்கா. விஜயா ரூம்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து மனோஜ் அப்போ தான் வர்றான். என்னம்மா ஏமா அப்படி அழுதுட்டு இருக்கீங்க, பாடுறா என் தாலியை பற்றி யாருக்குமே கவலையே இல்லை, உங்கள் அப்பாவை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களா, அவர் உயிருக்கே ஆபத்து வரும்னு அந்த ஜோசியக்கார அம்மா சொல்லிட்டு போயிருக்கு, வீட்டில் யாராவது கண்டுக்கிறாங்களா, எதை சொன்னாலும் கேட்கவே மாட்றாங்க, அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே போக மாட்றா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயா மனோஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மனோஜ் உடனே ஆமாம்மா, அந்த அம்மா அன்றைக்கி என் ஷோரூமுக்கும் வந்துட்டு என் கைரேகை பார்த்து எல்லாமே வந்து சொன்னுச்சு, எல்லாமே அப்படியே சொன்னாங்கம்மா, பரவாயில்லையடா, எல்லா உண்மையும் அப்படியே சொன்னாங்களா, ஆமாம்மா எனக்கு கல்யாணம் கூட ஆகும்னு சொன்னாங்க, அப்படியேடா சந்தோஷம், பொண்ணு எந்த இடத்துலேருந்து வரும் எல்லாம் என்ன கேட்டியாடா, சொல்லு, அந்த இடத்துக்கே நான் வந்து போய் பார்த்து பேசுகிறேன், ஆமாம்மா பொண்ணு வந்து நான் மறுபடியும் ரோஹிணியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. என்னடா சொல்கிற, அவளையா, ஆமாம்மா நீ 2வது தடவை தாலி கட்டினாலும் ஃபஸ்ட்டு மனைவி ரோஹிணி கழுத்தில் தான் நீ தாலி கட்டுவ அப்படின்னு அந்த அம்மா சொன்னுச்சுமா, அதெல்லாம் நடக்கக்கூடாது, அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன், உனக்கு வேறு இடத்துல நல்ல பொண்ணாக தான் பார்ப்பேன், அது மட்டும் என்றைக்குமே நடக்கக்கூடாதம்மா, ஒருவேளை அதே மாதிரியே நடந்துருச்சுன்னா உன்னை செருப்பால் அடிப்பேன்டா, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, முதல்ல இப்போ என் விஷயத்தை பார்க்கணும், என் தாலியை நான் காப்பாற்றிக்கணும், அவளை மீனாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், முதல்ல அந்த வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் போயிடுவான். விஜயா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். மொத்தம் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. என்னங்க இந்த மாதிரி அந்த ஜோசியக்கார அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும், முத்து இதெல்லாம் நினச்சி நீ எதுக்கு பயந்துட்டுருக்க, விட இல்லைங்க, வேறு ஏதாவது சொன்னால் கூட நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஆனால் மாமா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, அதனால தான் எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படின்னு மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் விடு, அவங்க சும்மா நம்ம வீட்டு கதை எல்லாத்துக்குமே தெரியும், அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அம்மா இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கு, விடு இதெல்லாம் ஒன்று நீ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கான். இதோட இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.